என்னோட புது டாமி எப்படிமா இருக்கு? சுச்சு டாமி இங்க பாரு பால். நம்ம ரெண்டு பேரும் கேட்ச் போட்டு விளையாடலாம். இந்த புடி. இந்தா. ஹே ஏ மோனிகா, காலையில இருந்து இந்த நாய்கிட்டே விளையாடிட்டு இருக்கிறியா? போய் புக் எடுத்து வச்சு படிப்போ. அம்மா இப்ப நான் படிக்கலாமா? நான் கொஞ்ச நேரம் டாமி கூட விளையாடணும். இங்க பாரு, இப்ப படிக்க போறியா என்கிட்ட அடி வாங்குறியா? படிக்கிறேம்மா. டாமி நீ வெளியே போய் விளையாடு, நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வரேன். ஏ சோம்பேறி பையில, உனக்கு தனியா சொல்லணுமா? ஒரு நாளெல்லாம் போனை வச்சு கேம் விளையாடுறது. போய் படிப்போ. சரிம்மா, நான் போய் படிக்கிறேன். இந்த மோனிகாவால நம்மளையும் போய் படிக்க சொல்றாங்க பாரு. அக்கா, அட சரளா நீயா? வா வா, வந்து சோபால உட்காரு. என்னப்பா ஏன் அழுகுற? உனக்கு விளையாடணுமா? சரி போய் விளையாடு போ. ஐசு எங்கப்பா போற? போட்டோம் விடு, உள்ள பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, போய் விளையாடுவான் விடு. நான் படிக்க மாட்டேன், எனக்கு டாமி கூட விளையாடணும். உனக்கு டாமி கூட விளையாடணுமா? அங்க பாரு, டாமியா வந்திருக்கு. ஆமாண்ணே, அந்த குட்டி பையன் பார்க்க டாமி மாதிரியே தான் இருக்கான். இந்தா டாமியோட பெல்ட், இத போடு அவனுக்கு. சரிடா, வாடா குட்டி பையா. அண்ணே சூப்பர்ண்ணே, பார்க்கிறதுக்கு அப்படியே அசல் டாமி மாதிரியே இருக்கான். சரி நீ போயிட்டு அம்மா கிட்ட காமி, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிண்ணே, வா டாமி. போய் காமி அம்மா கிட்ட. நல்லா கொடுப்பாங்க, வாங்கிக்கோ. என்னை எத்தனை வாட்டி அம்மா கிட்ட மாட்டி விட்டு அடி வாங்க வச்சிருக்க, இன்னைக்கு நல்லா அடி வாங்க நீ. அக்கா, பையன் சைலண்டா இருக்கிறத பார்த்தா ஜாலியா விளையாடிட்டு இருக்கான் போல இருக்கு. சரி, அவங்க விளையாடிட்டு இருக்கட்டும், நம்ம பேசிட்டு இருக்கலாம். அம்மா இங்க பாருங்க, என்னோட புது டாமி எப்படிமா இருக்கு? சுச்சு அட பொண்ணு, நீ என்ன வேலை பண்ற? விடு குழந்தைய. பசங்க தெரியாம விளையாடிட்டாங்க. பிரபு, தம்பிக்கு சாக்லேட்டு சிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடு. நான் எப்படிமா எடுத்துட்டு வர்றது? சிப்ஸ் சாக்லேட் எல்லாத்தையும் மோனிகா தான் ஒளிச்சு வச்சிருக்கா. அம்மா அதெல்லாம் நான் சாப்பிடணும்னு வச்சிருக்கேம்மா, அது எப்படிமா நான் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும்? இங்க பாரு, எந்த உந்தனால சொல்லக்கூடாது. போய் குழந்தைக்கு சாக்லேட் எடுத்துட்டு வந்து கொடுங்க. சரி போய் எடுத்துட்டு வரேன். இந்த பிஸ்கெட் அவனுக்கு நம்ம கொடுக்கலாம், இந்த சாக்லேட்டை நம்ம அப்புறமா சாப்பிடலாம். இந்த தம்பி பிஸ்கெட் சாப்பிடு. மோனிகா, என்னது பின்னாடி ஏதோ ஒளிச்சு வச்சிருக்க? மோனிகா, கையில சாக்லேட் வச்சிருக்கியா? ஒழுங்கா அந்த குழந்தை கையில கொடு. இந்தா சாப்பிடு. ஹை சாக்லேட் பிஸ்கெட் ஜாலி ஜாலி. என்னோட சாக்லேட் பிஸ்கெட் எல்லாத்தையும் அவன் சாப்பிட்டான். என்ன மோனிகா இப்ப எப்படி இருக்கு? எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாரு. இதோ வரேன் வரேன்னு சொன்னேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா? ஹாய் ஆண்டி. மோனிகா, ஐசக் நீங்களா? வாங்க வாங்க உள்ள வாங்க. ஐயோ, இதுக்கு ஏன் வந்ததுங்கன்னு தெரியலையே. ஐசக் புது புது சோபா, வா விளையாடலாம். ஒரு நிமிஷம், நானா போன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஐசே இங்க பாரு, ஆன்ட்டி கிட்ட நம்ம எதுவும் கேட்க கூடாது, சைலண்டா இருக்கணும். ஆன்ட்டி வராங்க, அமைதியா இரு. ஆமா மோனிகா, என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? டேய் கொஞ்சம் சும்மா உட்காருடா, ஏன்டா நீ குச்சிட்டு இருக்க? அதுவும் ஆன்ட்டி சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம் தான், ரொம்ப நாள் ஆச்சுல. சரி இருங்கம்மா, உங்களுக்கு சாப்பிட எதுனா எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல ஆன்ட்டி, எதுவும் வேணாம். எனக்கு பசிக்குது, எனக்கு வயிறு பசிக்குது. ஆன்ட்டி வீட்டுக்கு வந்துட்டேன், சாப்பிடாம போலாமா? எதுனா சாப்பிட்டு தான் போனோம். என்ன வேணா சொல்லுங்க. பரவாயில்ல ஆன்ட்டி, உங்க வீட்டுல என்னென்ன இருக்கோ அது எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரி நான் போய் எடுத்துட்டு வரேன்.
ஐசக் இங்க பாரு, நம்ம இங்க சாப்பிடுறதுக்கு தான் வந்திருக்கோம்னு ஆன்ட்டிக்கு தெரியக்கூடாது. மத்தபடி அவங்க என்ன கொடுத்தாங்களோ நல்லா சாப்பிடலாம், சரியா? வெக்கப்படாம உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடு, சரியா? எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. சரி சரி, அவங்க கொடுக்கறதெல்லாம் வயிறு முட்டை சாப்பிடலாம், சரியா? வெக்கப்படாத. சரி ஆன்ட்டி வராங்க. சூப்பரா மீன் ஃப்ரை, மாங்காய் மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். வா ஒரு புடி பிடிச்சிடலாம். ஐயோ என்னங்க ஆண்டி, இவ்வளவுதானா? இல்லம்மா, இன்னும் இருக்கு, எடுத்துட்டு வரேன். சரிங்க ஆண்டி. என்னங்க, சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க. சரிங்க ஆண்டி, சொல்லிட்டீங்களே. ஐசக் விதவிதமா ரகரகமா செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. வா இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிக்கலாமா? வா அப்படி. ஐசக் மீன் குழம்பு, திராட்சை, மாங்காய், மீன் ஃப்ரை, மாதல் பழம், சாத்துக்குடி, வடை, ஜூஸ் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிருந்தப்பா. சரி சரி, பொறுமையா சாப்பிடுங்க, ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துருவேன், சரியா? சரிங்க ஆண்டி, நீங்க பொறுமையா போயிட்டு வாங்க, நான் கொஞ்சமா சாப்பிட்டு வைக்கிறேன். சரி சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. இந்த ஐசே வா ஒரு புடி பிடிச்சிடலாம். சூப்பரா இருக்கா? நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. அப்பா ஆமா ஐசக், என் வயிறு சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா பெருசாயிடுச்சு. இந்த வயிற்று வச்சுட்டு நம்மளால எங்கேயும் நகர்ந்து போக முடியாது, இங்கே கொஞ்ச நாள் தூங்கலாம். மோனிகா, ஐசக், என்னது இப்படி கலச்சு போட்டு வச்சிருக்கீங்க? சாப்பாடு டேஸ்டா இருந்தது ஆண்டி, அதனாலதான் இப்படி வயிறு முட்டை சாப்பிட்டுட்டோம். அதுக்குன்னு அளவா சாப்பிட வேண்டியதானே? இப்படி வயிறு வெடிக்கிற அளவுக்கு சாப்பிடுவீங்க? டேஸ்டா இருந்தது. என்ன ஆண்டி பண்ண சொல்றீங்க? ஒழுங்கா 2 பேரும் எழுந்துருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செய்யுங்க. அம்மா ஆண்டி, என்னால முடியல ஆண்டி. அம்மா எழுந்து நிக்கிறது கூட எனக்கு தெம்பல. நான் கொஞ்ச நேரம் நல்லா தூங்குறேன் ஆண்டி. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருக்கீங்க, ஒழுங்கு முறையில வந்து எக்ஸசைஸ் செய்யுங்க. ஐயோ, இந்த ஆண்டி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதே பெரிய தப்பா போச்சு. மோனிகா, இங்க பாத்தியா நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு? ஹே சரளா, என்னது இது? இதுதான் ரிமோட் கண்ட்ரோல் ஸ்பைடர். இது நம்ம சொல்றதெல்லாம் செய்யும். இங்க பாத்தியா, இதுதான் இந்த ஸ்பைடரோட ரிமோட். இத வச்சு நம்ம ஆபரேட் பண்ணலாம். ஹாய் சரளா, சூப்பரா இருக்கு. இது எனக்கு ஒரு நாளைக்கு தரியா, நான் விளையாடிட்டு கொடுத்துறேன். சரி, நீ விளையாட்டு கூட, நான் போயிட்டு வரேன். அட, இது பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்கு. இத வச்சு நல்லா அண்ணனா பயம் காட்டலாம். சரி மோனிகா, நான் போயிட்டு வரேன். பாய். சரி சரளா, பாய். கேம் விளையாடி ரொம்ப நாளா ஆகுது, இன்னைக்காவது ஒரு ஆட்டத்தை போடணும். சுடு 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 சுடு. பின்னாடி 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 வர பாரு. சுடு சுடு சுடு. அண்ணே இங்க பாரு, என் கையில என்ன வச்சிருக்கேன்னுட்டு. சுடு 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 சுடு. மோனிகா, சும்மா போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு கேம் விளையாட விடு. சுடு சுடு சுடு. பின்னாடி 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 பாரு 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 பாரு. என்னது கேம் விளையாட விட டிஸ்டர்ப் பண்ணாதியா? என்னமோ பெரிய தைரியசாலி மாதிரி பேசிட்டு இருக்க. இரு இந்த ஸ்பைடரை வச்சு உன்னை எப்படி பயமுறுத்துறேன் பாரு. சுடு 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 சுடு. இது என்னது, இவ்வளவு பெரிய பூச்சா இருக்குது, இது எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? மோனிகா மோனிகா,
இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா, எங்க போனா? ஏ பையா, சும்மா மோனிகா கோனிகான்னு கூப்பிடுறத நிறுத்து. எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. நீ என்ன சாப்பிடுவ சொல்லு. நம்ம என்ன கேக்குறது? நம்ம மொபைல் போன் கேக்கலாம். அது வந்துச்சுன்னா நம்ம நாள் பூரா உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். ஏ பையா, எனக்கு உன்னுடைய மொபைல் போன் வேணும். அததான் நான் சாப்பிடுவேன். என்னது, மொபைல சாப்பிடுவியா? மொபைல உன்கிட்ட கொடுத்துட்டா நான் எப்படி கேம் விளையாடுறது? ஏ பையா, என்ன யோசிக்கிற? சீக்கிரமா கொடு, இல்ல நான் உன்னை சாப்பிடுவேன். என்னது, என்ன சாப்பிடுவியா? வேணாம் வேணாம், இந்தா என் மொபைலு. ஏ பையா, சீக்கிரம் போயிட்டு எனக்கு குர்குரே, பிஸ்கெட், சாக்லேட் இதெல்லாம் எடுத்துட்டு வா. சரி சரி, எடுத்துட்டு வரேன். போயிட்டான். ஹை அண்ணா போனு, இனி ஃபுல்லா கேம் தான். இந்த ஸ்பைடர் எங்க இருந்து தான் வந்துச்சோ, என்ன கேமே விளையாட விடல. அவன் வரத்துக்குள்ள எடுத்துட்டு போயிடலாம். ஸ்பைடர், இந்தா மோனிகா வச்சிருந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன், சாப்பிடு. ஓகே, இப்போ போய் எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. கூடவே ஒரு பாட்டில்ல தண்ணியும் எடுத்துட்டு வந்துரு, சரியா? சரி சரி, எடுத்துட்டு வரேன். ஐயா, கூல் ட்ரிங்க்ஸ் என்ன கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்க மறந்துட்டேனே, போய் கேட்போம். உனக்கு என்ன கூல்? மோனிகா, நீயா? மோனிகா, என்ன ஸ்பைடருக்கு வச்சதெல்லாம் நீ எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க? அண்ணா, இது உண்மையான ஸ்பைடர் நினைச்சிட்டியா? இல்லண்ணா, இது சும்மா பொம்மை ஸ்பைடர். உன்னை பயம் காட்டுறதுக்காக சும்மா நான் அதை விளையாடினேன். பயந்துட்டியா? மோனிகா, சும்மா பொம்மையை வச்சுக்கிட்டு என்னை இவ்வளவு நேரம் பயம் காட்டினியா? இரு உன்னை என்ன பண்றேன் பாரு. அண்ணா வேணாண்ணா.